வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மனோரமா, அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை சரளா, இவங்க காமெடியில் குணச்சித்திர நடிகை, எல்லா கேரக்டர் கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு பட்டையை கிளப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை ஆர்த்தி கணேஷ், அவருடைய தந்தை திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ஆர்த்தி கணேஷ் தந்தை ரவீந்தர் நேற்றிரவு மாரடைப்பால் காலமாகியிருக்கிறாரு. அவருடைய இறுதிச் சடங்குகள் குடும்பத்தினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மத்தியில் நடைபெற உள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்தவங்க இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. நடிகை ஆர்த்தி கணேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது தந்தை மறைவு குறித்து பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் உருக்கமாக, என் தந்தை திரு பி. ரவீந்திரன் அவர்கள் என் நாயகன், என் எல்லாமே, நேற்று நம்மை விட்டு பிரிந்தார். ஒழுக்கம், கண்ணியம் மற்றும் தெய்வீக வலிமை கொண்ட மனிதர். கடந்த 36 ஆண்டுகளாக தலைமைச் செயலகத்தில் ஜெகட்டா கண்காணிப்பாளராக, கலெக்டருக்கு பிஓவாக பணியாற்றினார். அவர் தனது முழு வாழ்க்கையும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கலை. அந்த அரிய அர்ப்பணிப்புக்காக மாநில அரசால் அவர் கௌரவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் தெய்வீகம். ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் 4 மணிக்கு விழித்துக் கொள்வார். குளித்து முடித்துவிட்டு 1 மணி நேரம் நடைபெறுவார். ஞான சித்தர் போல வாழ்ந்தார். அவர் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவார். ஒவ்வொரு விதத்தையும் பின்பற்றினார். பிரதேசம், கிருத்திகை, செவ்வாய், வெள்ளி மற்றும் பிரார்த்தனை, எளிமை தனது வாழ்க்கை கழித்தார். தினமும் 108 முறை கடவுளின் ராமத்தை உச்சரித்தார். தனது அமைதியான பக்தியின் மூலம் காணப்பட்டார். புகைப்பிடிக்காதவர், மது அருந்தாதவர், தூய சைவ உணவு உண்பவர். அவர் நேரத்தை புனிதமாக என்று கருதிய வாழ்வை உண்மையாக அடைக்கின்றாங்க. அவர் கதை எழுதப்பட்டாத ஹீரோ, என் சூப்பர் ஹீரோ என்றும், அத்தகைய சித்தர் நான் அப்பா என்றும் அழைக்கும் பாக்கியம் பெற்றான். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவருடைய பாதங்கள் பாதபடியாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் சொர்க்கம். சாந்தி அடைங்கள் அப்பா. உங்கள் கர்ஜனை, உங்கள் பிரார்த்தனை, உங்கள் ஒளி என் வழியாக என்றென்றும் வாழும் என பதிவிட்டிருக்கிறாங்க. ஆர்த்தி கணேஷுடைய தந்தை மறைவுக்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஆர்த்தி கணேஷுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் தூங்க சென்றிருக்கும்போது காலையில் எழுந்த உடனே திடீரென அவர் எழுதாத நிலையில் குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அவரை பார்த்துருக்காங்க. உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. நைட்டு இரவே பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, தூக்கத்திலேயே மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டதாக மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறாங்க. இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படும் என்று குடும்பத்தினர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கணேசர் அவர்களுக்கு விஜய் டிவி பிரபலங்கள், முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.